பாத்தியம்மா இத 2 சினிமாக்கு ஃப்ளாப் கொடுத்த டைரக்டருக்கு கிடைச்ச இன்னொரு வாய்ப்பு. டேலண்ட் நெவர் ஃபெயில்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் தேடி வந்த வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு கிடைச்சா மட்டும் போதாது, அதை காப்பாத்திக்கிற திறமையும் அவங்ககிட்ட இருக்கணும். இல்லைன்னு அவங்க அப்பாவே ஒத்துட்டு கிளம்பி போயிட்டாரு. பாரு, அந்த பேப்பர்ல வாய்ப்பு கொடுத்தது மட்டும்தான் உனக்கு தெரியுது. 2 ஃபிளாப் கொடுத்த டைரக்டர்னு நான் பார்க்குறேன். உங்க அம்மா சொன்னாங்கன்னு நான் ரொம்ப இறங்கி போயிட்டேன். இன்னும் இறங்கி போனா வேற என்ன இருக்கும்? வெறும் மண்ணு தான் இருக்கும். இது வரைக்கும் நான் ஒரு ஸ்பெஷல் அப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் சாதாரண ஒரு அப்பா தான் எனக்கு தெரிய வச்சு ரொட்டீன் வேலையை தான் செய்யணும்னு எனக்கு நீ புரிய வச்ச. போயிட்டு ரெடி ஆகு. உன்னை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க. மம்மி, டாடி, ஃபாலோ மீ. வாங்க வாங்க. வரப்போற மாமனார் மாமியார். கரெக்ட். சரி வாங்க, உள்ள போய் பேசிக்கலாம். வணக்கங்க. வாங்க, உள்ள போய் பேசிக்கலாம். உட்காருங்க. வீடு நல்லா இருக்குல்லங்க? ஒண்ணு எப்படி இருக்கோ? ஏன் முன்னாடி ஐபோனா? காஃபி எடுத்துக்கோங்க தம்பி. தேங்க்யூ அத்தை. இந்தா. தேங்க்யூ. சொல்லிடலாமா? வேணா விடு, கல்யாணம் ஆனா அவங்களே தெரிஞ்சுப்பாங்க நம்ம பையன் டேலண்ட் என்னன்னு. டாடி, இதையும் விட்டு வைக்க மாட்டியா? நல்லா இருக்கு. இன்னும் எதுக்கு நின்றுட்டு இருக்க? போய் பொண்ணை கூட்டிட்டு வா. சரிங்க. இப்போ வந்துருவாங்க. இந்த பழக்கம் உங்க வீட்டுல யாருக்காவது இருக்கா? உங்க அப்பாக்கு இருக்குல்ல? வாமா, உட்கார். எனக்கு ஓகே. அது அந்த பொண்ணு சொல்லணும். சொல்ல வைக்கிறேன். ஏய், என்ன தேடுற? என் போனை எங்க வச்சேன்னு மறந்துட்டேங்க. நீ அவ்வளவு சீக்கிரம் எதையும் மறக்கிறவ கிடையாது. ஜோக்கா? இல்ல, ரொமான்ஸ். நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா என்ன கூட கேக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பொண்ணு ஏதாவது கேட்கணும்னா கேட்க சொல்றா, அதானே? ஓ, கேள்றா. பாட்டு பாட சொல்லட்டுமா? என்ன இல்ல, அந்த பொண்ணை கேளு. ஓகே. உங்களுக்கு பாட தெரியுமா? அப்பா, ஷூட்டிங் क्वेश्चन. எப்பா, புதுசா ஏதாவது கேளு. உங்க ஹாபிஸ்? அப்பா, திரும்பவும் ரொட்டீன் क्वेश्चन. இன்னும் ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுடா. ஆனா என் பையன் புதுசா எதையுமே ட்ரை பண்ண மாட்டான். ஆனா பழசையே புதுசா ட்ரை பண்ணுவான். இப்பதான் புதுசா ஒன்னு ட்ரை பண்ணா சக்சஸ் கூட பண்ணிட்டான். இவனுக்கு தான் முதல்ல ட்ரை பண்ணணும் ஹோமியோபதி. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. எங்களுக்கு புரியுது, போக போக உங்களுக்கும் புரிஞ்சிடும். உன்னை பத்தி தான். உங்களுக்கு அதெல்லாம் வருமா? அதலானா? சமைக்கிறதுக்கு வருமா? அப்பா, எல்லாமே ரொட்டீன் क्वेश्चंस தான். எனக்கு என் போனு. நீ எங்கேயாவது வச்சு மறந்து போயிருப்ப. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போனதுக்கு அப்புறம் தேடி. நீங்க என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. அது என்னன்னு என்கிட்ட கேட்கலாம்ல? என்ன கூட கேட்கலாங்க. அது ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஏதாவது புதுசா கேளு தம்பி. ஓஹோ, நீங்க இன்னும் அங்கேயே இருக்கீங்களா? டேய், புதுசா ஏதாவது கேப்பியா? உங்களுக்கு கொரோனா வந்திருக்கா? வேஸ்ட் क्वेश्चन. என்னது வேஸ்ட்? ஆமா, வேஸ்ட் क्वेश्चन தான். மாட்னடா நீ. என் போன் ரிங்டோன் தான். மாட்டிக்கிட்டேனா? என்னது? என் போனுங்க. அங்க பாருங்க. ஓ, ஸ்விட்ச் ஆஃப் செஞ்சிருக்கலாம்ல, நீ சொல்லலையா? என்னது அது? அதுக்கு தான் என்ன கேட்கலாம்லன்னு நான் உங்களுக்கு நிறைய வாட்டி ஹிண்ட் கொடுத்தேன். இன்டா? எங்க பையனுக்கு நிறைய சொத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரிஞ்சா
அதோட சேர்த்து இந்த சின்ன ஹாபிட்டும் இருக்கு. என்னது அது? என் பையன் எங்க போனாலும் மெமரிஸா இருக்கட்டுமேன்னு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வந்துடுவான். ஏன் இப்படி பொண்ணு பார்க்க வரும்போது கூடயா? அட பொண்ணு பார்க்க போறது என்னங்க, ஏதாவது டீ கடைக்கு போனா கூட ஒரு சின்ன ஸ்பூனையாவது எடுத்துட்டு வந்துருவான். மெமரிஸ சேர்த்து வைக்கிற பழக்கம். இவன் மெமரிஸால எங்க வீட்டுல 2 ரூம் ஃபுல்லா ஆயிடுச்சுங்க. என்னது? அப்பவே 2 ரூம்? 2 ரூம் இல்லங்க, இப்ப ஷெட்டே போடலான்னு பிளான் கூட ஓகே பண்ணிருக்கோம். தேங்க் யூ டாடி. ரொம்ப முக்கியம். நீங்க எங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுவே எங்களுக்கு சந்தோஷம். இந்த பழக்கத்தை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னன்னு சொல்லுவாங்க? கிளெப்டோமேனியா. ஓ, ஓ. கை வரிசை. என் பையன் கை ரொம்ப ராசியானதுங்க. என் கை தானே. வெக்கமா இல்லையாடா திருட்டு பயல? வெயிட் பண்ணுங்க, என்ன உங்க பேச்சுல சேஞ்ச் வருது? இதெல்லாம் என்னோட ஆபீஸ், இதுல என்ன தப்பு இருக்கு? இட்ஸ் மை மெமரிஸ். எப்பா இதுல எதுவும் உனக்கு தப்பா தெரியலையா? நோ. ஹலோ, கூப்பிட்டு கொடுக்கறது ஞாபகம், தெரியாம எடுக்கிறது திருட்டுத்தனம். உங்களுக்கு திருட தெரியுமே தவிர கேட்டு வாங்கணும்னு தெரியாது. டாடி என்னங்க பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு இப்படி திருட்டு பட்டம் கட்டுறீங்க? திருடன்னு சொன்னா தப்பா? அவளுக்கு பாசத்தை கத்து கொடுத்தமே தவிர உங்கள மாதிரி திருட்டுத்தனத்தை இல்ல. கல்யாணம்னா அவ கத்துக்க. அவ கால் தூசுக்கு கூட சரிப்பட்டு வர மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களோட சொந்தம் என்ன பந்தம் என்ன? கெட் அவுட். ஏண்டி உனக்கு கோவம் தான், நீ என்னமோ சொல்லுவியா? அது என்னது? I hate you. அது ஐ ஹேட் யுவர் ஃபேமிலி. ஐ துப்பு யுவர் ஃபேமிலி. ஐ டபுள் துஃபி யுவர் ஃபேமிலி. ஐ தூ யுவர் ஃபேமிலி. டேய் இந்த ஆள் நிறுத்துற மாதிரி தெரியல, வாடா வேற பொண்ணு போய் பாக்க. போங்கடா. நில்லுங்க ஒரு நிமிஷம். ஸ்பூனை கூட விட்டு வைக்காத ஃபேமிலி நமக்கு சூட் ஆகாது, வாடா. கரெக்ட்பா. அம்மா, இது கோபம் இல்ல, வலி. கோபம் குறைய ஆறுதல் தேவை, வலி குறைய தனிமை தேவை. அப்படி ஆச்சு. தேங்க்யூ. தேங்க் யூ சார். எனிதிங் எல்ஸ்? நத்திங். தேங்க் யூ சார். மெமரிஸை சேர்த்து வைக்கிற திருடங்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடுச்சு. சடனா சொன்னாரு எங்க அப்பா, உன்னை பார்க்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்கன்னு. ஏதோ அப்படி நடந்ததுனால அப்ப நான் அப்படி தப்பிச்சிட்டேன். ஆனா அப்படியே ஒவ்வொரு தடவையும் நடந்துராது. என்ன நடக்கும்னு பயந்து பயந்து வாழ்றதுக்கு எங்கேயாவது நாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் விஜய். சொல்லு விஜய், ஏதாவது ஒண்ணு செய்யலாம். சொல்லு, என்ன செய்யலாம்? என்ன செய்யக்கூடாதுன்னு முதல்ல தெரிஞ்சிருச்சுன்னா என்ன செய்யணுங்கிறது புரிய வரும். என்ன பண்ணக்கூடாது? ஓடி போகக்கூடாது, எந்த பிரச்சனையும் பார்த்து பயந்து ஓடக்கூடாது, முக்கியமா நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எதிராயிடக்கூடாது. போர் நடக்க கூடாது, ஆனா வெற்றி மட்டும் கிடைக்கணுங்கிற மாதிரி இருக்கு நீ சொல்றது. ஆமா, போர் நடக்கக்கூடாது, ஆனா வெற்றி மட்டும் கிடைச்சாகணும். அதெல்லாம் எப்படி நடக்கும் விஜய்? சான்சஸ் ஆர் த மென்டாஸ் டு மேக் அ பாத்துனுவாங்க. அதாவது கிடைக்கிற ஒவ்வொரு சான்ஸையும் முழுசா பயன்படுத்தணும். எப்படி? நாம எப்பவும் ஒன்னாதான் இருக்கணும்னு உறுதியா முடிவெடுத்துட்டோம்னா அந்த முடிவே நம்மளை வழி நடத்தும். அதுதான் நம்ம கைடு, அதான் நம்ம மென்டார். பார்த்துக்கிட்டே இரு என்ன நடக்குதுன்னு. ஹலோ, அப்படியா? எந்த ஹாஸ்பிட்டல்ல? இது வராருங்க. என்னாச்சு? ராமோட அப்பா தற்கொலை பண்ணிக்க பார்த்தாராம். சரி வா, நானும் கூட வா போலாம்.